இப்ப எள்ளு விதைப்பு எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஒரு சில பேருக்கு இந்த காணொளி. இப்ப என்னோட அனுபவத்திலிருந்து நாங்க எங்க வயல்ல எப்படி எள்ளு விதைச்சோம்னா, இப்ப எங்க ஏரியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு கனமழை பெஞ்சது. கனமழை பெஞ்சதுனால, மேல் ஏரியா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காஞ்சு ஒரு 1/2 அடி ஆழத்தில நல்ல ஈரம் இருந்தது. நாங்க வந்து என்ன பண்ணோம்னா, புழுதி கலப்பைய விட்டு ஒரு சாலு புழுதி ஓட்டிட்டோம். அப்ப புழுதி ஓட்டிட்டு நம்ம நடக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா ஈரப்பதம் இருந்தது. இதுதான் சரியான பதம் அப்படின்னு சொல்லிட்டு எள்ள விதைச்சிட்டு மேலே ஒரு சால் புழுதி ஓட்டிட்டோம். இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைமில் தான் நடக்கணும். உங்களுக்கு அந்த வெயில் இறங்குனோனே ஒரு சால் ஓட்டுறோம். தரமான எள்ளு விதைய வாங்கி விதைக்கிறோம். மேலே ஒரு சால் ஓட்டுறோம். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ஒரு பனிப்பொழிவு நம்ம ஏரியாவுல இன்னும் இருந்துகிட்டே இருக்குது. இந்த பனிப்பொழிவு விதை முளைப்பதற்கான ஒரு அதிகப்படியான வாய்ப்ப இந்த பனிப்பொழிவு ஏற்படுத்துது. நம்ம தண்ணி வந்து விடுறத கொஞ்சம் தவிர்க்கலாம். இந்த இந்த டைம்ல நம்ம விதைக்கிறப்ப. நீங்க வெய்ய டைம்ல விதைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எள்ளு மேலேயே கடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதிகப்படியான வெயில்ல பட்டு அந்த விதைகள் முளைப்பு திறன் இல்லாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு ஈவினிங் டைம்ல இந்த ப்ராசஸ பண்ணுங்க எள்ளு விதைக்கிறத. ஓகேங்களா? இந்த இந்த முறையில தான் நாங்க எங்க வயல்ல எள்ளு விதைச்சிருக்கிறோம். விதைக்கிறதுல நல்ல அனுபவம் உள்ளவங்க, நாங்க பண்ண விஷயம் சரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதெல்லாம் நம்ம மண்ணுல ஒரு ஈரப்பதம் இருக்கு.